சிவன் எப்படி தோன்றினார் என்று உங்களுக்கு தெரியுமா? பழமையான காலத்தில் பூமி துரோகங்களாலும் அசுர சக்திகளாலும் அழிவின் விளிம்பில் இருந்தது. அப்போது தேவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இறைவனை நாடினர். விஷ்ணு பகவான் அவர்களிடம் சொன்னார், இந்த நிலையை திருத்த ஒருவன் வருவான். அவனிடம் பரமசக்தி இருக்கும். அவன்தான் சிவன். அந்த தருணத்தில் கைலாய பர்வதத்தில் ஒரு மலை குகையிலிருந்து ஜோதி போல பிரகாசம் வீசும் ஒரு உருவம் தோன்றியது. அவனது சடையிலே கங்கை பெருக்காக பாய்ந்தது. கண்ணில் திருப்தியும் உகந்த கோபமும் தெரிந்தது. அதே உருவமே பரமசிவன். இந்த ரெண்டின் சிவன் முதலில் ஜோதிலிங்கம் என்று அழைக்கப்படும் ஒளி உருவமாகவே தோன்றினார். அந்த ஜோதியின் முடியும் இல்லை, அடியும் இல்லை. விஷ்ணு மற்றும் பிரம்மா இருவரும் அந்த ஜோதியின் தோற்றத்தை புரிந்து கொள்ள முடியாமல் பரவசமானார்கள். அந்த ஜோதி உருவமே சிவலிங்கமாக நிலைத்தது. அதன் பிறகு சிவன் பல அவதாரங்களில் உலகிற்கு தோன்றினார். தக்ஷிணாமூர்த்தி ஞானத்தை தரும் உருவம், நடராஜர் கலையின் தேவர், இந்த அர்த்தநாரீஸ்வரர் சமத்துவத்தின் சின்னம், பயங்கர ரூபமான ருத்ரன். அழிக்கவும் காக்கவும் செய்யும் சக்தி சிவன் தோன்றிய இடங்கள் இன்றும் பூமியில் புனித தலங்களாக விளங்குகின்றன. திருவண்ணாமலை, காஷி, சிதம்பரம், சோமநாதர், கைலாயம் என பல இடங்களில் அவரின் ஜோதி உருவம் பூமிக்கு அருளை பூரிக்கின்றது.